நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு கருவி, சக்தியான ஒரு ஆயுதம் எதுவென்றால் ஜெபமாலை. அந்த ஜெபமாலையை நாம் வைத்திருப்பது அல்ல, மாறாக அந்த ஜெபமாலை ஆயுதத்தை நாம் இயக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு சக்தி கிடைக்கிறது, ஆற்றல் கிடைக்கிறது. எப்படி நாம் இந்த ஜெபமாலையை நாம் ஜெபிப்பது என்று பார்க்கிற போது, இதை நாம் ஜெபிக்க அர்ப்பணிப்பு தேவையானதாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த விதமான காரியமாக இருந்தாலும் அர்ப்பணிப்போடு செய்தால்தான் அதிலே பலன் உண்டு. இன்று ஜெபிக்கின்றோம் அல்லது நாளை ஜெபிப்பதில்லை, மீண்டும் ஒரு நாள் ஜெபிக்கணும் என்றல்ல. படிக்கின்ற மாணவர்களை பார்க்கின்றோம். அர்ப்பணிப்போடு படிக்கின்ற மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள். அர்ப்பணிப்போடு விளையாட்டுகளிலே பங்கெடுக்கிறவர்கள் வெற்றி கோப்பையை எட்டுகிறார்கள், வெற்றி கோப்பையை பெறுகிறார்கள். அதே போன்று அர்ப்பணிப்போடு உழைக்கின்ற மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உச்சத்தை அடைகிறார்கள். அதே போன்றுதான் இந்த ஆன்மீக வாழ்விலே, இந்த ஆன்மீக பயிற்சியிலே நாம் அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற போது நாமும் இதற்கான பலனை பெறுவோம் என்பது உறுதியானதாக இருக்கிறது. அதே போன்று இரண்டாவது நிலையிலே அர்ப்பணிப்போடு இணைந்து ஒரு அன்பளிப்பும் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. அன்பளிப்பு என்றால் நம்மால் இயன்ற உதவிகளை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்பது, வழங்குவது. அதாவது பொருள் உதவியாக இருக்கலாம், நம்முடைய உதவியின் வழியாக இருக்கலாம், ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அது மற்றவருக்கு அன்பளிப்பாக மாறுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, ஜெபமாலை மாதம் என்பது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரமாக, கொடையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். இந்த ஜெபமாலையை நாம் பக்தியோடு ஜெபிப்போம், உருக்கமாக ஜெபிப்போம். இதிலே முக்கியமாக அர்ப்பணிப்போடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், நம்மால் இயன்ற உதவிகளை நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுப்போம். எனவே இந்த ஜெபமாலை என்கிற ஆயுதத்தை நன்முறையிலே நாம் இயக்குவோம், பக்தியோடு ஜெபிப்போம், பலனை பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நிரம்ப பெற்று வாழ்வோம்.